கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 6 தக்ஷ காண்டம். அதில் 14 தாருகாவனத்தில் திருவிளையாடல். அதன் தொடர்ச்சி. துன்மார்க்க நடத்தை கொண்ட இவனை நாம் நம் தவ வகிமையால் எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று தங்களுக்குள் நிச்சயித்து கொண்டார்கள். அதன்படி அவர் மீது ஆபிசார பிரயோகம் செய்தார்கள், அதாவது ஏவல் செய்தார்கள். அதனால் அங்கிருந்து பயங்கரமான புலி, கோடாரி, மான், பாம்பு, அதிகோரமான பூதங்கள், பல்லை காட்டி நகைக்கும் முண்டங்கள், பயங்கரமான அபஸ்மாரம், பெருத்த ஆரவாரத்தோடு கூடிய நாகங்கள் ஆகியவைகளெல்லாம் பேரிரைச்சலோடு விரைந்தோடி வந்தன. அவற்றைக் கண்டதும் சகல உலகங்களிலும் உள்ள ஜனங்கள் அனைவரும் அஞ்சி கலங்கினார்கள். பிரம்மா முதலான தேவர்களும் பயந்து நடுங்கியவர்களாக சிவபெருமானின் பின்னால் சென்று ஒளிந்து கொண்டார்கள். பயங்கரமான பிராணிகள் தம்மை நோக்கி வந்து கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்ட பரமசிவன் அவற்றை எதிர்நோக்கி தயாராக காத்திருந்தார். அப்போது பயங்கரமான முகத்தை கொண்ட புலியொன்று பரமசிவனை அச்சுறுத்திய வண்ணம் அவர் அருகில் விரைந்தோடி வந்து அவரை கொன்று கிழிக்க எண்ணி தன் கையை உயரே தூக்கியது. பரமசிவனோ அந்த புலியின் வலுவான வாளை கையால் பிடித்து இழுத்து அதை அடித்து கொன்றார். பிறகு அவர் அந்த செத்த புலியின் தோலை எடுத்து தம் இடுப்பில் ஆடையாக சுற்றி கொண்டார். அடுத்ததாக அவரை நோக்கி வேகமாக வந்த கோடாரியை தமக்கு ஆயுதமாக செய்து கொண்டார். பிறகு அவர் தம்மை எதிர்நோக்கி சீறிக்கொண்டு வந்த மானையும் சர்ப்பத்தையும் தம் உடலில் ஆபரணமாக தரித்து கொண்டார். பிறகு அவர் அதி அட்டகாசத்தோடு தம்மை எதிர்நோக்கி வந்த பூதகணங்கள் அனைத்தையும் தம் படைகளாக ஆக்கிக் கொண்டார். முண்டமான தலையை தம் திருமுடியிலும் குரூரமான அபஸ்மார தேவதையை தம் காலுக்கு அடியிலும் அவர் அடைக்கலமாக்கிக் கொண்டார். இவ்வாறாக தாங்கள் ஏவியவை அனைத்தும் சக்தியற்று போவதை கண்ணுற்ற முனிவர்கள் பெரும் கோபம் கொண்டவர்களாக சிவபெருமானின் மீது அக்னியை ஏவி கொல்ல முயற்சித்தார்கள். பிரளயகால அக்னிக்கு நிகரான பரமசிவனோ அந்த அக்னியை தம் திருக்கரத்தில் ஏந்தி கொண்டு விட்டார். அதன் பிறகு முனிவர்கள் தங்கள் தவத்தின் வலிமையால் கொடிய மகா மந்திரங்களை பெரிய டமருக வாத்தியமாகச் செய்து அப்பெருமானை கொன்றுவிட்டு வரும்படி ஏவினார்கள். பெருத்த முழக்கத்தோடு தம்மை நெருங்கி வந்த அந்த டமருக வாத்தியத்தையும் சிவபெருமான் தம் கையில் தரித்து கொண்டு விட்டார். இவற்றையெல்லாம் கண்ட முனிவர்கள் பெருத்த கோபமடைந்து மகாதேவனை மனமார சபிக்கலானார்கள். அவர்களுடைய அந்த சாபங்களும் பரமசிவனை எட்டவும் முடியாமல் பயனற்றதாகவே போய்விட்டன. இவ்வாறாக தங்களுடைய மந்திர தந்திரங்களும் தவங்களும் பரமசிவனால் வீணாகிவிட்டதைக் கண்ட அவர்கள் வெட்கத்தால் கூனி குறுகி தலை கவிழ்ந்து நின்றார்கள். அப்போது பரமசிவன், இந்த தவசீலர்கள் என்னுடைய அருமையை இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லை என்று கருதியவராக மகா தாண்டவத்தை செய்யலானார். அந்த தாண்டவத்தைக் கண்ட அம்முனிவர்கள் அனைவரும் அச்சத்தால் நடுநடுங்கி பிரம்மை கொண்டு தொப்பென்று கீழே விழுந்தார்கள். அப்போது கருணை கடலான ஸ்ரீ பரமேஸ்வரன் அம்முனிவர்களிடத்தில் தயை காட்டினார். உடனே அவர்கள் புத்தி மயக்கம் தெளிந்தது. நல்ல அறிவை பெற்று எழுந்து நின்று அவரை நமஸ்கரித்தார்கள். பிறகு அவர்கள், கருணாமூர்த்தியான பரமசிவனே, தாங்கள் மங்களத்துடன் திகழ வேண்டும், எங்களையெல்லாம் தாங்கள் காக்க வேண்டும், காக்க வேண்டும்
என்று கைகளை கட்டிய வண்ணம் வேண்டி நின்றார்கள். அப்போது அவர்களை நோக்கி சிவபெருமான், முனிவர்களே, நீங்கள் அனைவரும் இதுநாள் வரையிலும் மகாதேவனான என் மகிமையை உணர்ந்து கொள்ளாமல் அறிவு மயக்கம் கொண்டு தீய நெறியிலும் சென்று விட்டீர்கள். ஆகையால் இனிமேலாவது என்னுடைய உத்தரவின் பிரகாரம் வைதீகமான மார்க்கத்தில் புகுந்து விபூதி ருத்ராட்சங்களையும் தரித்து கொண்டு வேறு எதிலும் உங்கள் மனதை செலுத்தாமல் சதா சர்வ காலமும் என்னையே வணங்கி வழிபட்டு வாருங்கள் என்று கூறி அருளினார். பிறகு அம்முனிவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு கருணாமூர்த்தியான ஸ்ரீ பரமேஸ்வரன் தம் இருப்பிடமாகிய கைலாய மலையை நோக்கி விரைந்து சென்றார். அங்கே விஷ்ணு முதலான சகல தேவர்களையும் அவரவர் இருப்பிடங்களுக்கு செல்லுமாறு அனுப்பிவிட்டு தம் பத்தினியாகிய பார்வதி தேவியோடு ஸ்ரீ பரமேஸ்வரர் உல்லாசமாக தங்கியிருந்தார். ஓம் சரவண பவ. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.